சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமலை நடராசனே கல்லிசரி காளி முனியனே சொன்ன சமயனே உறக்க கூடிய என் முனீஸ்வர ஐயனாரே இந்த சிவரந்த கிராமத்தில் ஆளுகின்ற பொல்லாத தெய்வமா என் முனியனை வணங்கி ஒத்த காலி ஜப்பானி உனக்கு ஒரு காலம் நுண்டியடா என் தீர்த்தக்கர ராக்கை வணங்கி அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி என் 18ஆம் படி பெரிய கரும்புட்டா கொஞ்ச நேரம் சிவரந்த கிராமத்தில் எந்திரி உன் பாதம் பணிந்து கலைப்பணிய துவங்குகிறேன் கல்லிசரி எம்கே யாரும் கருப்பு ஹலோ கூட்டுப்பா தேவி மீனாட்சி அம்மா அமதேவி அம்மா ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகசரோபினி அம்மா அம்மா சுகசரூபினி மதுரவாணி சொக்கநாதர் மனோ மகிழ் மீனாட்சி சொக்கநாதர் மனோ மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜன பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுமரும் கர அம்மா அம்மா ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி அம்மா கும்புறமுங்கோ வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்டு உண்டனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உண்டனுக்கு ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்ட தெய்வம் உண்டு ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம்
சாமி துணை இருக்கு தாராள சிந்தை கொண்டு பாராளும் எங்கள் ஐயன் பாராள போகும் முகம் ஐயனாரே தாராள சிந்தை கொண்டு பாராளும் எங்கள் ஐயன் பாராள போகும் முகம் ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே மண்ணாலே ரூபம் செஞ்சு மாவாளை தீபம் ஏற்றி காணிக்கை இட்டவர்க்கு ஐயனாரே கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே அண்ணே 78 79 ஒரு 2 வீலரு 47 98 82 92 அந்த 3 பைக்கும் தயவு செய்து விநாயகர் கோயில்கிட்ட நிப்பாட்டுங்கண்ணே பார்க்கிங் இருக்குண்ணே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே கைத்தட்டுங்கள் ஐயா மரே ஆட்ட மரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மரே ஆத்த மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மரே ஆட்ட மரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணன் மரே தம்பி மரே வணக்கம் உங்க தைவரந்த நாடகம்லாம் நடக்கும் ஏன் ஐயா மரே தம்பி மரே வணக்கம் உங்க தைவரந்த நாடகம் நல்லா நடக்கும் மாமா மரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் அத்தை மரே மாமா மரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ஐயா மரே ஆத்த மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மரே ஆத்த மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்துள்ள பங்கருக்கு எனக்கு ரொம்ப சிரமம் அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்துள்ள பங்கருக்கு எனக்கு போடு ஐயா மரே ஆத்த மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு அருமையான மைசெட் பள்ளிதம்பம் மலர் சொல்ல தேவையில்லை நாடக நடிகர்களுக்கு எப்படி மைக் செட்டு போடணும்னு நன்கு அறிந்த ஒரே செட்னா பள்ளிதம்பம் மலர் வாழ்த்துக்கள் மற்ற மைக் செட்னா நேரம் நான் கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பேன் உன்கிட்ட பேச மாட்டேன் ஏன்னா நீ தான் காசு வாங்கி தரணும் ஊரில் அந்த 2 பைக் எடுத்து வந்து மேடையில் நிப்பாட்டுங்கப்போ அங்கிட்ட எடுத்து வைங்க ஊருக்கார சொன்னால் கேளுங்கப்போ ஆனால் அருமையான ஊருங்கப்போ நான் நாடகத்துக்கு வந்தேன்னா போலீஸ் வேலை பார்க்க வந்தேன்னா அந்த வண்டியை கொண்டு போய் அங்கிட்டு சேஜிபி வச்சு தூக்கி அங்கிட்ட எரி அருமையான ஊர் ஆனால் ஊருக்கு தக்கன இடம் இல்லையே ரோடு கடைசி வரைக்கும் ரோடாவோட கிடக்கு ஐயா இங்கே நிற்கிற ஆளுகள்லாம் இங்கே வாங்கயா முன்னாடி வாங்க அப்படியே எல்லாரும் கம்மா மீன் ஏலம் எடுக்க வந்தவங்களா அல்லோ அன்னை தந்தை அன்னை தந்தை
தான் வணங்கி சிவந்தரந்த அருமை சபையோர் வணங்கி சிவந்தரந்த கிராமத்திலே கட்டண கட்டழகி நமக்கு செம்மநாட்டு முனீஸ்வரர் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு முனீஸ்வரர் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அவோ அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருள்வாக்கு சொல்லி வச்சா செம்மநாட்டு முனியாச்சிட்டா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா பள்ளிசரி காளிமுனி ஐயா அருள்வாக்கு சொல்லி வச்சா செம்மநாட்டு முனியாண்டி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது கட்டழகி எனக்கு கள்ளிசரி கம்மா பெறா முனியாண்டி ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ சாரத்தை வண்டி ஓட்டி கிளவை வளர்த்த காரி மாடு ரெண்டு ஓட்டி நமக்காரி மாடு ரெண்டு ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி காரி மாடு ரெண்டு காரி மாடு ரெண்டு ஓட்டி சாரத்தை வண்டி ஓட்டி ஆதி கிளவை வளர்த்த காரி மாடு ரெண்டு ஓட்டி நமக்காரி மாடு மாடு சாயங்காலம் போனவனே மாமா சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா உடலிங்க ஐயனாரு வாசலுக்கு எழல மாமா உடலிங்க ஐயனாரு வாசலுக்கு எழல மாமா ஓடு ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஆளு எரவி தருவா 18ஆம் படி பெரிய கருப்பு அசையாத புடியருவா உனக்கு அசையாத புடியருவா கோடிசன வணங்குதுவார் கட்டழகி கோடிசனம் வணங்குது பாரு கட்டழகி நமக்கு அழகு மலை அல்ல எடியம் குங்கும பொட்டழகி நமக்கு அழகு மலை அல்ல எடியம் குங்கும பொட்டழகி ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ பரத்தம் உள்ள தாம்படுக்க கள்ளிசரி காளிமுனி ஐயா புறப்பட நேரமாச்சு உனக்கு புறப்பட நேரமாச்சு நேரமாச்சு பரத்தம் உள்ள தாம்படுக்க கள்ளிசரி முனியாண்டி புறப்பட நேரமாச்சு உனக்கு புறப்பட நேரமாச்சு கேட்டவரம் தந்தேனும் ஐயா சாமி கேட்டவரை தந்துடுவாயே சாமி கேட்டவரம் தந்தேனும் ஐயா சாமி எனக்கு 18 படிதான்டா குலசாமி 18 படியாங்க குலசாமி போடு ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ வானாங்கு முருகடி உள்ள வடகாத்து வீசுதடி நமக்கு வடகாத்து வீசுதடி விசுதடி செம்மநாட்டு முனியேஸ்வரர் புறப்படுது செம்மநாட்டு முனியேஸ்வரர் புறப்பட நேரமாச்சு உனக்கு எம்மனோட முனீஸ்வரன் தான் புறப்படதான் நேரமாச்சு
பொட்டழகி தம்பி டேய் தம்பி சூத்தூத்தி டேய் இங்கே வாடா இந்த கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போய் வரலடா வாடா இது யாரு கோழி குஞ்சு ஒரு டிசிப்ளின் வேணாமா இதை அடைக்காமல் எந்த பொம்பளை நாடத்துக்கு வந்தது மாராத்தூர் சேகர் மரக்காத்தூர் கண்ணே டாஸ்மார்க்கில் என்ன பண்ண போகிற சரி சரி தண்ணி இது வாங்கிட்டு வருவா சரக்கு சரி டாஸ்மார்க் கண்ணன் டாஸ்மார்க் இது எம்கேஆர் அவர்களுக்காக ரூபாய் 101 சரி இன்னொரு 100 ரூபாய் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு போ சரி சரி நன்றி காஞ்சிப்பட்டி என் பாச உறவு முருகன் சார்பாக ரூபாய் 501 அப்பலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தே 1000 ரூபா தர்றோம்ட்டு அதோடு அதிர்ச்சி 1000 ரூபாப்பிலையே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்ய விதமாக எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும் தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்தி வரேன் இப்போ இல்லாதவர்களுக்காக என்னுடைய சொந்த இடத்துல ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அது விரைவிலே 400 வீடாக மாறும் ஏன்னா அந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போகிற கிடையாது இருக்க வரைக்கும் ஏதாவது செய் எவன் செய்கிறேன் நல்லா செய்வனை செய்கிறாங்க எவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு காலை விளங்க செய்கிறது இந்த உலகம் அப்படி இருக்குது அருமையான பேர் அன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாச தமிழ் உறவுகளே இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வெகு தொலைவிலிருந்து வண்டியில் பெட்ரோல் இருக்கோ இல்லையோ ஷார்ட் ஆகுது ஆகலையோ அதெல்லாம் பார்க்குறது கிடையாது நாடக கலையை பார்த்து விட்டு 12:30க்கு மேலே எத்தனை பேர் தள்ளிட்டு போக போறிய வண்டியை இப்போயே யோசிப்பேன் ஷார்ட் ஆகாதே என்ன பண்ணணும்னு ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த கலையினுடைய ரசிப்பு தன்மை தான் அப்படி வருகிறது இந்த என் உயிர் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் நாடகத்தை பார்க்க வரும்போது இங்கே வாரு எப்போ ஐயா சேஜிபி மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க இதை டோசர் பண்ணி அப்படி தள்ளணுமே எப்போ என்னைய பார்த்தா சீரியல் மாதிரியே தெரியுதா அல்ல சட்டி ஓட்டிருக்கீல்ல என்ன டான்ஸு கரப்பில் வந்துட்டு தள்ளி மிரண்டு போயிடாமல் இருளடிச்சு எப்படி படுத்து கிடக்கவார் எங்கே வந்து ஏற்கனவே இங்கே கிரகம் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு ஐயா அந்த பாடியை எந்திரிக்கடா போங்கடா வீட்டுக்கு போனா பள்ளிக்கூடம் வந்துட்டாங்க போங்கடா பள்ளிக்கூடத்தில் இந்த வேலை தான் இதில் எல்லாரும் நம்மெல்லாம் படிக்கும்போது காதை தொட்டாத்தையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க 5 வயசு இப்போ அப்படி கிடையாது தவந்தா போதும் அவங்க ஆத்தா 2 இட்லியை பிச்சு ஊட்டி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு 108 மாதிரி ஒரு வேன் வந்துடுறேன் அதில் தூக்கி போட்டு அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆயாமை வச்சு தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க போடுறதுக்கு மாதம் 20,000 ஓவா என்ன தமிழ்நாடு என்றைக்கு முன்னேற போகுது மொழி தமிழ் மொழி வாழ்கிற நாடு தமிழ்நாடு ஆனால் பிள்ளையை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி படிக்கணுமா ஏன் சிரிக்க நக்கல் பண்ணுறியா ஏன் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழை வளங்க தமிழை வளர்க்குறான்ல கம்பக்கூட்டு மசிரை வளர்க்குறேன் இந்த உலகம் அந்த லட்சணத்தில் இருக்கு என் அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியாத்தான் இன்றைக்கி தாண்டா பாய் இல்லாமல் நிறையா பேர் உட்காந்துருக்கு அதுலேயும் பொம்பளை ஆளுங்க அடுத்த பொம்பளை பாயில் உட்காந்துச்சுன்னா நேரம் நெஞ்சுக்குள்ளேயே வைவேன் நம்ம விரிச்ச வாயில் சக்காளித்தி உட்காந்துட்டாலே இவ்வளோ எந்திரிச்சு போச்சோன்னா நாளைக்கு கடுகு உளுந்து தரமாட்டாளுகளே பெண்கள் நாட்டினுடைய கண்கள்ன்றேன் ஆனால் எம்படி பேர்த்துக்கு இன்றைக்கி வீட்டுக்காரருக்கெல்லாம் மரியாதை கிடையாது அப்போல்லாம் ஆத்தாக்கா மாறு இங்கே உட்காந்துருக்கேத்தா உன் புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க உன்னையத்தேன் காது வளர்த்துருக்கே ஆத்தா உன்னையத்தேன் உங்கள் வீட்டுக்காரன் எப்படி சொல்லுவேன் ஏ ராசாத்தி அப்பாய் ஏ கண்ணா அப்பா வாங்க அப்படி தானே சொல்லுவேன் இப்போ பொம்பளை பிள்ளைய ஊரா எப்படி சொல்லுதுன்ற வீட்டுக்காரனை ஏ புஜ்ஜு அது உடனே ஜுஜ்ஜு அது ஜுஜ்ஜுன்னு ஏன் சொல்லுதுன்னா ஒரு வாரத்தில் ஆஃப் பண்ணிடுவாங்க அதான் ஜுஜ்ஜு ஏன்னா உண்மையான அன்பு எப்பயும் ஒரே மாதிரி இருந்தாத்தே அது நிலச்சி நிற்கும் காலங்கள் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு கேப்பக்கூலம் கம்பங்கூலம் குடிச்சு எத்தனை பேர் நெல்லரிசி சோத்துக்காக கூலி வேலைக்கு சென்ற உறவுகள்லாம் இங்கே அமர்ந்திருக்கீங்க உண்மை தானே அப்போல்லாம் சோறு கிடைக்காது அரிசி சோறு போடுற ஆளுக தான் பெரிய பணக்காரங்க இப்போ எல்லாருமே கோடீஸ்வரன் தான் இப்போ கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கேன் பூரா சுகரை நிறையா வச்சுருக்கேன் அதே உண்மை ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னா பூராமே உழைப்பு தான் விவசாயம் அன்றைய காலத்தில் அவர் வரப்போட்டினார்னா அவர் மனைவி என்ன பண்ணு நாற்றை பிடுங்கி நடவு செஞ்சு நிறமாச கற்பனை கூட அன்றைக்கி நாற்று கட்டு கருது கட்டு சமந்துச்சுங்க இன்றைக்கி 2 பெரிய ஆளுங்க பேசிட்டு போகும்போது பக்கத்தில் அப்போல்லாம் வந்து குடும்பம் என்ன பண்ணுது உன் மகன் இங்கே வாக்கப்பட்டிருக்கு பேரம்பேத்தி எத்தனை
ஆடு மாடு எத்தனை வச்சுருக்கேன், போன வருஷம் கருது அறுத்தியே, வண்டிக்கு எவ்வளோ வந்துச்சு, நெல் எவ்வளோ அடிச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு போனாங்க அந்த காலத்தில். இப்போ 2 பெரிய ஆளுங்க ரோட்டில் நடக்கும்போது பேசிக்கிறாங்க, உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 420, எனக்கு 300 தாண்டிருச்சு, போன வாரம் ஏன் நீ காளையார் கோயில் வரல, ஒரு விரலை எடுத்துட்டாங்க அதே வரல, அடுத்த வாரம் எனக்கு ஒரு காலை எடுத்துருவோம்ன்றாங்க, அப்புறமேல நீர்மலைக்கு வந்துடுவாங்க, முடிஞ்சு சொல்லு. ஏன் உழைப்பு இல்லை? இந்த வாங்கத்தா வாத்தா வாத்தா பாய சுட்டிட்டு வாத்தா, பாவம் புது பாயா இருக்குது, எங்கே நடந்த இடத்த நடத்துக்கு வரும்போதெல்லாம் பழைய பாயை கொண்டு வா, எச்சி திருப்பி வச்சுருவாங்க. வாங்கப்போ நீங்கள் வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சு ஏதாவது நல்லா இருங்க. அந்த காலத்து ஆள் நீ நிரூபிச்சிட்ட. 5வது பள்ளிக்கூடம் போகிறேன் 100 ரூபா இல்லாமல் போக மாட்டேன், நீ 10 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி, எங்கள் அப்பா என்னால் உன்னை மன்னிக்கிறேன். போய் அந்த 5 நம்பர் ரூமில் படு, நரசுக்கு சொல்லி ஒரு குளுக்கோஸ் சேர்த்து சொல்கிறான். ஊடாமே அது. ஏன்னா உலகம் அந்த மாதிரி இருக்கான, அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இப்போ டிவி விலையை கூட 12 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த தம்பி என்ன ஆடிக்கிட்டே இருக்காரு, என்ன இந்த நாய் யார் நாய் மணியண்டா ஒரு பொட்ட நாயோட சேர்த்துட்டு விட்டாளா, குறுக்கு முறுக்கு வந்து இந்த கோழி குஞ்சு விரட்டா, இது நாடகமா இல்லை பிராய்லர் கம்பெனியாடா, என்னடா இந்த கோழி குஞ்சு வரவா இல்லையாடா, அது மண்டை மாதிரி மண்டை கழுத்தரிப்பேன் கோழி மாதிரி, ஏற்கனவே நாடகம் இங்கே நக்கிட்டு கிடக்கு, மண்டை வேற. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம், மலைகளை போட்டுக்கிட்ட வாரம் சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். ஐயப்போ மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்ட வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம், கொல்லிமலை ராணிமலை விறகுமலை 5 மலை, கொல்லிமலை ராணிமலை விறகுமலை 5 மலை, 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க, அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் தமிழகத்தில் இருக்க சாமி ஊரா துடியான சாமி. மதுரை பாண்டிமுனி, நீங்கள் வணங்குற ஐயனார், முனீஸ்வரன் எல்லாம் கோயிலில் இருப்பாங்கண்ணே. இது ஒரு நகைச்சுவைன்னு பண்ணுறாரு பெரிய மதுரை முத்துமையன். 2 புலந்த தலைவர் பேசாமல் இருடா, எந்த ஊர்லேயாவது பெட்டிக்காரன் இப்படி உட்காந்துருப்பானடா, காளையார் கோயில் பஸ் ஸ்டாண்டில் பிளாச்சொலை வைக்கிற மாதிரி. இந்த நாடகத்தை ஆள் சேர்ந்துருக்குவார், ஊரில் பூக்கு கட்டி விற்கிறவன் பெட்டி, மாட்டுக்கு லாடம் கட்டுறவன் மிருதங்க, நீ என்ன பண்ணுறேன்னா பச்சை ஊத்துறாள், நீ ஆல்ரவுண்டு அம்சமா இருக்குண்ணே. கோயிலில் மணியாட்டி பொங்கச்சோறு கிண்டி பூஜாரி தாளம், ஊரில் செம்பரியாடு மேட்சவன் பப்புனும், டான்ஸுக்கார பிள்ளை மெடிக்கலில் வேலை பார்த்தவங்களே தூக்கிட்டு வந்திருக்கேன், மருதமணி தான் பாட்டில் பறக்கிறவன். இந்த நாடகம் புழுன்னு இருக்கும். நாரதர் தான் தேங்காய் சில்லு பறக்கிறவன், ஆனால் அவன் மண்டே பாடுறா தைலாங்குஞ்சு மாதிரி. ஏன்னா சாமிகள் எல்லாம் எப்படி வணங்குறோம்னு இப்போ தெரியலை. கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, கை கால் சோத்தை கொடுப்பா ஐயனார் முனியாண்டி அப்படின்னு 1/2 கிலோ விபூதியை எங்கள் ஐயா பூசுவார் நெத்தியில், களிச்சேரியில் எங்கள் ஐயா கோடாங்க. இப்போ இளவட்டம் பூரா ஜாமி கும்பிட நேரம் இல்லாமல் வண்டியில் 80ல் போய்கிட்டு ஐயனாருக்கு கிஸ் அடிக்கிறேன். ஐயனாரே போயிட்டு வரேன், பின்னாடியே 108 போயிடுறேன். சாமி அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு.
ஆனால் மாலை எந்த நேரத்தில் போடணும்னா கழுத்தில் தானே. ஆமாண்ணே. இல்லை ஏதோ சொல்ல வந்த மைண்டு வாய்ச்ச கேட்ச் இல்லைண்ணே, கார்த்திகை மாதம் மார்கழி மாதம். ஓ அந்த டயத்தில் ஏன் மாலை ஓடுறாங்க அண்ணே? ஏன் மாலை ஓடுறாங்க? எல்லாம் குடும்பம் குட்டி புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும் தான். ஓ அப்படி நீ நினச்சிக்கு தர்ற. ஆமாண்ணே. அந்த டயத்தில் ஆம்பளை மாலை ஓடுறது பூரா என்னென்னா பொண்டாட்டிகள்கிட்ட ஒரு 2 மாதமாவது மரியாதை கிடைக்கட்டும்ட்டு பூரா மாலை ஓடுறேன். அந்த டைம் பொண்டாட்டி அந்த பையமையன் இந்த பையமையன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. புருஷனை எப்படி கூப்பிடுவேன்? வாங்க சாமி, இலையை அலசி விட்டேன், அமருங்கள், முட்டைக்கோசுக்கு பொரியலை வைக்கவா? அவர் உடனே வேண்டாம் சாமி. ஆனால் பொம்பளைய கூட கிரிமினல் மைண்டு 100 நாள் வேலை பார்க்கும்போது போய் பேசியிருக்க. இவங்கள எதுக்கு நம்ம சாமி சாமின்னு சொல்கிறோம்? நீங்கள் வாங்கடி எல்லாரும். ஜவுளி கடைக்கு போய் ஒரே சிவப்பு சேலை, ஓம் சக்தி பராசக்தி. அதுக புருஷனை பொண்டாட்டி சொல்லும், சாமி விரத விட வாங்க முருகா, வந்து விட்டேன் சக்தி. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. இவன் திருந்தே மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் இவன் திருந்த மாட்டேன். இதில் என்னென்னா ஒரு மனுஷன் பேசும்போது கூட பேசலாமாடா? அறிவு இருக்காடா? ஜோசியர் சொல்லியிருக்காரு, என் ஜாதகத்தில் ஆவணிக்குள்ள ஒரு கொலை உண்டு, தலை வம்பா செத்து போயிடாத. அது வலது பக்கத்தில் எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, தொக்கெடுத்து புண்ணாராதே மாதிரி இருந்தா. மை செட்டு மலர் மை செட்டு பள்ளிதம்பம் எங்கள் அண்ணன் பாட்டு போட்டார். அப்படி பாட்டு போடும்போதே நான் கண்டுபிடிச்சி போடுவேன். பாட்டு அழகாக ரசித்து ஒரு மை செட்டுக்காரன் போடுறான்னா மைக்கு நல்லா இருக்கும்னு. சூப்பர்ண்ணே. எப்படி போடுது இந்த அண்ணே? நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன். என் செல்வ களஞ்சியமே, என் சின்ன கல்லு மோதிரமே, மாங்கா கண்ணே மாங்கா அழுகி விடும், நான் வரலை என்ன மாடு கத்தும். அப்புறம் ஒரு பாட்டு போட்டுச்சு தண்ணே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமையை நினைத்து மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அண்ணன் தம்பி பாசத்துக்கும் பாட்டு இருக்கு. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போ இராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி நாமல் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா. இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? இப்ப எல்லாம் பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டை கேட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பைசெட்டில் போட்டு விட்டேன். ப்ரெஷருக்கு மாத்திரையை தின்று கட்டில் படுத்தாலும் கட்டிலோட வதக்கன்னு விழுந்திருக்கேன். அப்படி என்ன பாட்டுன்னு? கிளிமாஞ்சரோ ஹரிகேசரோ ஜாஜோ ஜாஜோ யாரோ யாரான்ட்டான மிரண்டு அந்த ஆள் விழுந்து முளைக்குச்சியில் போய் மூக்காந்த அடிபட்டு கிரகம் போயிடும். இப்போ பாட்டு இப்படி இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்குடா மணிகண்ட, அவனை தெரியுமா? அது என்ன பாட்டு? ரத்த கொதிப்பு. மாமனா இருக்கு ரத்த கொதிப்பு, ஜிங்கிச்சுக்கா ஜிங்கிச்சுக்கா ஜிங்கிச்சுக்கா. பத்தியா பொண்ணு கொடுத்த மாமனுக்கு ரத்த கொதிப்பு எப்படி யாரையாம் பாரு. இந்த போண்டா மாட்டேன் நாளைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு உன் மாமனார் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனா நக்கி திருவியோ? வேணாம்ண்ணே. இந்த ஆள்லாம் முதலருவில் உட்காந்துருக்கும் போது பொண்டாட்டி எப்படா வரும்? இந்த இப்படி உட்காந்துருப்பேன் விளைச்சிக்கிட்டேன். அது பார்க்கும் ஏதோ கண்டகருவ பாம்புன்னு நினைச்சு. இங்கே வாரு என் பயல ஒரு அஞ்சிரிக்கிறது. அண்ணே சீன்ல துப்பிட்டாருண்ணே. ஐயா வெத்தலை ஓடலாம், ஒரு 50 கிராம் 100 கிராம் வெத்தலை ஓட கண்டான். 2.5 கிலோ 3 கிலோ நம்ம செம்பரியம் குட்டிக்கு அகத்தி கொலை கட்டின மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தா கச்சக்கணும். அன்னைக்கு அப்படித்தான் காசு வாங்க காலையில் பவுடர் அழைச்சிட்டு போகிறேன். ஊரில் பெரிய ஆள் அவர் மூஞ்சி துப்பி விட்டாப்புல. என்னையை கூப்பிட்டு நீ எப்படி காசு வாங்குறேன்னு பார்க்குறேன்டா. அந்த மொட்டை மட்டை ஒருத்தர் உட்காந்துடா அவன் மூஞ்சிலே துப்பிட்டாருன்னு சொல்லிட்டு 1 8 ஊரில் காசு வாங்க முடியல. அப்படி துப்புறாப்புல இருந்தால் உன் கவட்டுக்குள்ளே துப்பு.
வீட்டில் பொண்டாட்டி என்னடா மஞ்சள் சட்டியை போட்டு போனேன் சேப்பு சட்டியாக இருக்குன்னு நீ விளக்கமாக தாடிக்கிட்டு. நன்றி. ஏன்னா மாலை போடுங்க, பக்தியாக இருங்க, பொம்பளையால் ஊரா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பெண்களை நான் வரவேற்பேன். எப்படின்னா என்ன ஜாதி, என்ன மதம், எந்த ஊருன்னு கேட்காதுங்க என் தாய்மார்கள்லாம். வீட்டுக்கு வந்தவனையே செம்பு நிறையா தண்ணி மோந்து கொடுத்து புன்னையோடு சாப்பிடாமல் போக விடாதுங்க. அதுதான் என் தமிழச்சி. வாழ்த்துக்கள் தான், வாழ்த்துக்கள். ஆனால் அதே மாதிரி உங்கள் சுழி சரியில்லை. ஏன்னு எந்த இடத்துல எதை பேசுகிறோம்னு அப்பையும் செத்து மயம் கதறி அழுகுறியான். ஊரே அழுகுது. சொத்துக்களை பூரா விட்டுட்டு செத்து போயிட்டானே, எவன்ட்ட வட்டி கொடுத்தான்னு தெரியலன்னு பூரா அழுது வீங்கி போய் கிடக்கு. அங்கே 4 ஒம்பளை உட்காந்துக்கிட்டு அழுக முடியாமல் முக்காடை போட்டுக்கிட்டு என்னென்னு போய் பக்கத்தில் பார்க்குறே 4 ஒம்பளையும் பேசுகிறாள். கேசரிக்குன்ட்டுனா இனிப்பே இல்லைக்கா. ஒரு ஒம்பளை மண்டை வெள்ளம் சேர்த்துக்கடி சுக்கு அளவாத்தையும் போடணும். அங்கே செத்த வீட்டில் அந்த அம்மா நிறைய பேசியிருப்பாங்க போலனே. எப்போ நீ என்னப்பா அப்படி சிரிச்சு மல்லாக்கவலும் தொலைச்சிடாத. எதில் உட்காந்துட்டு என்னமா 2020 கிரிக்கெட் பார்க்குற மாதிரி சிரிக்கிற என்ன? ஏன்னா நரம்புள்ள நாக்கு எதையும் பேசும். இப்போ ஆம்பளையாலாம் இருக்கையில அப்போலாம் ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அவளை ஏங்குவான். கல்யாண வீட்டில் பார்த்தா கட்டி பிடிச்சி அழுகுங்க. நீ பார்த்து 1 வருஷம் ஆச்சாடா எப்படா இருக்க அப்படின்லாம் ஏங்குவாங்க பாசத்துக்கு. இப்போ அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே வீடியோ கால் தான். இங்கேருந்து அமெரிக்காவில் பார்க்கணும்னா வீடியோ கால். ஆடு மேய்க்கிறேன் முதற்கொண்டு இன்றைக்கி வீடியோ கால் தான்டா. ஆமாண்ணே. ஓனர்கிட்ட ஏமாற்றவே முடியாது. ஆடு எங்கடா நிற்கிது, காளையாரில் ஒட்டி நிற்கிது, வீடியோ கால் வா. ஓகே ஐயா, ஆடு குட்டி ஓட்டுச்சான்னு ஆடு மேய்க்கிறேன்னு சொல்கிறேன். ஓனர் சொல்கிறார், என்ன குட்டிடா ஓட்டுருக்கு? ஒரு பொட்டை ஒரு கடாயா. வீடியோ காலில் காமிடா. சரின்னு வீடியோ காலை ஆன் பண்ணி குட்டியை கவட்டுக்குள்ளே வச்சு காட்டிட்டேன். சரி. ஓனர் சொன்னார், காய் முத்தி போச்சுடா. வந்தவனே காய் அடிச்சு போடணும். நான் இந்த முண்டை சட்டி விடாமல் நின்றுருக்கேன். கடைசியில் வெள்ளாட்டம் குட்டி காய் கிடையாது, இவன் காய். அந்த ஆளுக்கு அதுக்கு சிரிக்கிறேன் காமிச்சவனே அந்த ஆள். அதனால ஒரு சாங் பாடுவோமா? காயே தண்டி இருந்துச்சா? ஏன் தெராசு எடுத்து வந்து அளந்து விட போறியா? பேசாம மூடிக்கிட்டு இருக்கான். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வல்லோம் தந்தரையா இளைஞர்கள கனவுகான சொன்னரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையை உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கணக்கேறினார். தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். விண் மீது கணக்கேறினார். தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். நன்றி நன்றி. அப்துல் கலாமுக்காக கை தட்டின 2 தமிழனுக்கு மட்டும் நன்றி. மற்ற ஆளு கூட என்ன ஆந்திராவா கேரளாவா கை தட்டலாம். அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா அது வேற விஷயம்.
நம்ம பிறந்த தமிழகத்தில் ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. அப்துல் கலாம் ஐயா. சென்னையிலிருந்து அன்பு சகோதரி கிரேசியா சார்பாக ரூபாய் 201 அம்பளிப்பு கொடுத்த கிரேசியா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. பொம்பளையாள் ஊரம் வந்து கூட கொடுக்குது, ஆம்பளையாள் ஊரம் இறிகிட்ட கணேஷ் போயில வாங்க காசு இல்லாமல் பருப்பு ஒன்று வேகலையே. இவ்வளோ தூரம் வர்றோம்னா ஒரு மகேந்திரா வேணும், அது மைலேஜ் 11 தான் கொடுக்குது. ஏன் காரு 22 தான் கொடுக்குது. இந்த வர வெத்தலை மேஞ்ச மணிக்கே இருக்கானே, நாசமாக போக நான் என்ன செய்வேன்? ஆமாம், போட்டுக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன பண்ணுற, மஞ்சனத்தி கொலை அப்படின்ட்டு வந்து கொடு. இப்படி கட்டி விட்டுறாய், கட்டி விட்டு என்ன கடிச்சிக்கிற, நீச்சல் தண்ணியை கலக்கி வச்சிரு, முங்குன்னு வச்சு அடித்து புறைய ஏறி பப்பு பப்புன்னு இருமட்டும். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பெரிய பெரிய மகான்களும் ஜாம்பவான்களும் பிறந்த பூமி இந்த தமிழக பூமி. நாம் அத்தனை பேருமே இத்தனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இப்பிறவியிலே ஏதாவது ஒன்று சாதித்து விட்டு போகணும். அதுக்காக கோட்டை அடித்து இப்போ ஆப்பு தாங்குது, அது சாதனை இல்லை. அது சாதனை இல்லை, உன்னை நீயே கெடுத்துக்கிடுவேன். ஏன்னா டாக்டர் தான் சொல்லுவார். அப்படி போகும்போது, சார் ரொம்ப இழப்பாக இருக்குது சார். அப்படியா, இலைக்குதா, ஒரு டானிக் எழுதி தரேன், 3 வேளைக்கு மாத்திரை எழுதி தரேன், சரியாக போகும். இன்னொரு ஆள் போகிறார், சார் கால் ரொம்ப கடுக்குது சார், நீரை பூரா எடுக்கணும், பெட்டில் போய் சார். ஒவ்வொரு இதுக்கும் மருத்துவம் சொன்னது டாக்டர் தான். இப்போ குடியாரன் கிளம்பிட்டேன், அண்ணே தலை வலிக்குதுண்ணே. 18:48 18:48 ஒரு கட்டிங்கை போட்டு இழுத்தீங்கன்னா சரியாக போகும். தொண்டை பேச முடியல, ரம்மு தான். ரம்மை போட்டீங்கன்னா ஒன்றுக்கு வர மாட்டேங்கினேன். 3 பேர் அடி சீத்து நடிச்சான். இவன் டாக்டர் ஆகிட்டான். காரணம், இன்னைக்கு தண்ணி இல்லாத எந்த வாழ்க்கையும் கிடையாது. அப்படி புருஷன் தண்ணி அடித்தா பொம்பளையெல்லாம் நீ ஏன் அழுகுத, நீ வீர தமிழச்சி அழுகாத. புருஷன் ஒயின் ஷாப்பில் போய் ஆப்பு சாப்பிட்ட, நீ ஆப்பை சாப்பிட்டு இங்கே உட்காந்துரு. அவன் வரும்போது சேலையை வரைஞ்சி கட்டி பாஞ்சிரு. ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் தண்ணி அடித்தாங்கன்னா குடும்பம் எப்படி இருக்குன்னு. அவன் என்னடி ஓத்தாண்டிவேன், இவன் உடனே சேலை தூக்கிட்டு அவங்க அம்மா அப்போ ஆப்பாயிருவாங்க. ஏன் வெளிநாட்டில் இதெல்லாம் நடக்குது, ஆனால் என் வீரத்தமிழச்சி அதை செய்கிறதில்லை. காரணம், ஆம்பளை 1008 தப்பு பண்ணாலும் வீட்டில் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி சிக்கனப்படுத்துவது ஒரே உள்ளம் என்றால் தாய்மார்கள். இதுகளுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடாது ராய். நான் எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன், பூரா என்னமா சொல்கிறேன். அவன் வீட்டுக்காரன் தூக்கி போட்டு செப்பையிலே மிதிக்கிறேன், அவன் சொல்கிறேன். அவன் நினச்சி அடிக்கிறானே, அவன் சொல்கிறேன். கை தட்டவும் முடியாது. கை தட்டி விட்டால் புருஷனை பார்க்குங்க, இப்படி தட்டிக்கிட்டே எங்கிட்ட அது இருப்பானே. ஏன்னா இந்த உலகத்தில் இனி யாராவது பிறக்க போறீங்களா? பிறவி எத்தனை பிறவி பங்காளி? ஒரு பிறவி தான். 7 பிறவின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் சும்மா. போன பிறவியில் நீ என்ன பூனைக்குட்டியாக இருந்தியா? நான் மூஞ்சூராக இருந்தேனா? இவன் அழகர் குட்டியானையாக இருந்தானா? யாருமே இல்லை. இந்த ஒரு பிறவியில் என்னையை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய தெய்வம்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி எம்கேஆர்னு ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன். எங்கள் அப்பாவும் அம்மா இருந்தேன். அதுக்கப்புறம் அடே நம்ம குலசாமி 18ஆம் படியான் அழகுமலையான் தான்னு சொன்னாங்க. 2வது எனக்கு அழகுமலையான் 18ஆம் படியான். அதுக்கப்புறம் 3வது ஒருத்தனை நான் வணங்குறேன்னா ஒரு ஏழை சிறுமி. எனக்கு பசிக்குது, எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, சோறு போடுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பசியை போக்க சோறு போடுறான் பாரு தமிழன், அவனைத்தான் நான் 3வது வணங்குவேன். ஏன்னா பசிக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுங்கய்யா. நம்மெல்லாம் சொந்த பந்தத்தோடு அண்ணன் தம்பி இப்படி கிராமத்தில் வாழ்கிறோம்னு நினச்சி நீங்கள் எல்லாம் அன்னைக்கு சாமியை கும்பிட்டு பெருமைப்படுங்க எல்லோரும். என்னுடைய அன்பாலயத்துல எல்லாம் அந்த ஜீவனுக்கு இந்த எம்கேஆரை தவிர யாருமே கிடையாது. அப்படி வளர்த்து வர்றேன் பிள்ளைகளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கை இனிமேல் யாருக்கும் அந்த நிகழ்வு வரக்கூடாதுன்னு எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இதில் நான் பெரியாள் நீ பெரியாள்னு சொல்கிறேன். எங்கே பெரியாள்? பெரியாள்லாம் ஊருக்கு ஒரு பெரியாள் இருந்தாங்க அன்றைய காலத்தில். 4 பேர் சாராயம் குடிச்சிட்டு பாஞ்சிட்டு கிடந்தா ஒரு பெரிய மனுஷன் வருவார். மீசையை மட்டும் 2.5 மீட்டர் வளர்த்து வச்சுருப்பார். பட்டாப்பட்டி டவுசர் இருந்தேன், நெஞ்சு கடிக்கிட்டு அங்கேருந்து வந்து ஒரு சத்தம் தான் கொடுப்பார். டேய், அந்த கோயிலுக்கு தேவன்டா 4 பேர் சண்டை போடுறவன்,
அடே ஐயா வந்துட்டாரா கையில் இறக்குவாங்க. அரை அழகிற மயம் தானடா 10 மணிக்கு என்னடா பயிரியா காலைல உங்கள் அப்பன்ட்ட வரடா போடா பயந்துட்டு போவாங்க. இப்போ 10 பேர் பாஞ்சிட்டு கிடக்காங்க. அதே பெரிய ஆளை போக சொல்லு. அது எவன்டா கையிலேயே இறக்கி விட மாட்டேன், அங்கிட்டு போக மாட்டேன். இந்த பெரிய மனுஷனை எதிர்த்தே வருவாங்க சீரட் அடிச்சுக்கிட்டே. இல்லை என்ன சொன்னேன்? இல்லை போங்கடா. போங்கடாவா தான் சொன்னியாடா? இல்லை 1000 தான் நீ தம்பி மையா அதனால் உரிமையில் சொன்னேன். உரிமையெல்லாம் உனக்கு என்ன வேலை? இங்கே 10 மணிக்கு உனக்கு என்னடா வேலை? ஏன் இந்த பெரிய மனுஷன் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. ஆம்பளை பையில கரையில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் எச்சி புத்தியோட போய் பெரியப்பாவுக்கு 2 ounce ஊற்றுங்கடா, எச்சி ஒரு ஊற்றுங்கடா. பெரியப்பா எச்சி என்ன எச்சி கொண்டாடா. அப்புறம் உன்னை தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பான வைக்க மாட்டானா? கண்டிப்பாண்ணே. நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்போமோ அந்த அளவுக்கு மரியாதை இளைஞரிடம் உண்டு. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இளங்கன்று பயமறியா தம்பி காளையார் கோயில் கபடி குழு வந்திருக்கு. வாழ்த்துக்கள். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? ஒரு உள்ள என்கிட்ட தப்ப முடியாது. ஏன்னா இளங்கன்று பயமறியாதுன்னா இந்த பைக்கில் போகும்போது சொல்லுவாங்கடா தம்பி மணியன்டா 2 பேர் போவேன். 3வது ஆள் ஒருத்தன் மறப்பேன். நானும் காளையார் கோயில் வர்றேன். போடா காற்று இல்லைடா போயிடுவேன். காளையாரில் போய் ஒரு ஆப்பை சாப்பிட்டவனையே 5 பேர்த்த ஏற்றுவேன். அதே ஆள் அண்ணே காற்றுல என்ன காற்றுல மயிறு ஏறா அண்ணே வண்டி ஒரு மாதிரி கோட்டை அடிக்குதுண்ணே மயிறு அடிக்குது வாடா 8 பேர்த்த ஏற்றுவேன். காலை செம்புரியாட்ட சந்தைக்கு ஏற்றுற மாதிரி. காரணம் இந்த போதை தான். இந்த போதை வளர்த்துற வாடு வீட்டில் பொம்பளையாள்கிட்ட பொண்டாடிக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சில பேர் என்ன பண்ணுவேன், இந்த வீச்சம்படத்தை மானிட்டரை குடிச்சு போடுவேன். குடிச்சா குப்புன்னு வாடை அடிக்கேன். அவன் குலசாமிலாம் வேண்டுவேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வாடை மாறிடணும். கருப்பா இப்படி மாறிடுச்சுன்னா உனக்கு ஒத்த கடை வெட்டண்டா. கருப்பு என்ன பிரஷை போட்டால் வளக்கி விடுவார். அவர் சிரிக்கிறார். அவர் நிறையா பண்ணியிருப்பார் போல. ஆமாம். திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னு கேளு. தப்புன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு ஊத சொல்லுவாங்க. காலையில் 12 மணிக்கு அடிச்சிருப்பேன். 4 மணிக்கு வாடை வரும். மச்சான் இங்கே வாங்க. வாடை வருதா? வீச்சம் தாங்க முடியலையா? பாஸ் வாங்குங்க. ஒரு 10 பாஸ் மெல்லுவேன். மறுபடியும் ஒரு ஆளை கூப்பிடுவேன். இங்கே வாங்கத்தேன். ஐயா வருதே புளியங்கொலை வேப்பங்கொலை நாய் விட்டையை கூட திண்டு வைப்பேன். ஆனால் வாடை வரும். எல்லாத்தையும் போட்டு திண்டு விட்டு வாடை வரலைன்னு சொன்னோன்னே வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய் பொண்டாடிட்ட மாற்றிக்கிடுவேன். எப்படின்னு எல்லாத்தையும் போட்டவே முண்டை பேண்ட்டு சிப்பை போடாமல் போயிருப்பேன். இந்த கப்ளிங் மட்டும் பண்ணியிருப்பேன் போலடா. எப்படி சிச்சுக்கிட்டு ஓடுறான் பாரு. இப்படி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு தட்டி வண்டி வச்சிருந்தேன். 10 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன். பணத்து முருனால காளையார் கோயில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். ஆடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
கண்ட சரக்கடிச்சு தொடர்ந்து 25 வருஷமா வெறு வயித்துல குடிக்கிறவனுக்கு குடலும் தாண்டா வெந்தது. குடிய தவிர வேற குழப்பு இல்லாதவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகே வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல நாங்க மேலே பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா, இருக்க கொல்லுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. கொண்டாட்டி கொலுச வித்து சாராய அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் ஏன் தமிழன் 100 ஆண்டு காலம் வாழணும்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சு, 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல பயனு பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. நல்ல பாட்டுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களே, ஏன் இப்படி இறுக்கி போய் உட்காந்துங்க எல்லாரும்? அப்படி தட்டாத ஆளு கூட நினைக்கிறேன்னு அர்த்தம். ஹலோ, வேளாங்குளத்தை சேர்ந்த ஆர்வப்பா ஆர்வம் அவர்கள், கண்டிப்பாக சார் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயா அறக்கட்டளைக்காக இந்த 500 ரூபாயை அன்பளிப்பாக இருக்கின்றார். அம்பளிப்பழத்து பருவப்படுத்திய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி. வடக்கே வளநாடு மலிகொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணாபூமி ஆராம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாள அது மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில, என் மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த நல்ல சிவந்திரந்த கிராமத்துல அல்வாழ்த்து கொண்டிருக்க என் பொல்லாத முனியாண்டி, இந்த செம்ம நாட்டு முனியாண்டிய வணங்கி குடலிங்க ஐயனாரு இன்னைக்கு பறக்குதுடா வெள்ள குதிரையா, என் ஐயனாரை வணங்கி. சிவகங்கை மாவட்டம் காளையாரோல் வட்டம் சிவந்தரேந்தல் கிராமத்திலே அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செம்மநாட்டு முனீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ கூடலிங்க ஐயனார் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் அஷ்டபந்த மகா கும்பாசிவலை முன்னிட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய தில்லையப்பன் என்கின்ற பாண்டி பூசாரி ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு
இந்த நாடகத்துக்கு எம்கேஆர் மற்றும் அவருடைய உறவுகள் குடும்பங்கள் இங்கே வர வேண்டும் என்று எனது அன்பு உள்ளம் பள்ளிதம்பம் மலர் ஆடியோஸ் என் சின்னையா அவரிடம் ஒப்படைத்து அவர் என்னைய தூங்க விடாமல் 350 ஃபோன் அடித்து போட்டிருக்கடா எல்லாமே அதில் இருக்கானே. திருப்பி நான் புதுக்கோட்டை சங்க செயலாளர் சுப்பிரமணியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சங்க கணக்கு பிள்ளைக்கு வைத்தால ஓடுது, நாளைக்கு ரசீது ஓடும் என்று சொல்லி போட்டிருக்கடா. திருப்பி நாடகத்துக்கு ரசீது போட்டு எல்லா வண்டியும் இன்னைக்கு நாடகத்துக்கு போயிருச்சு. எஃப்சி போகாத ஒரு மகேந்திரா வேன். போலீஸ்காரவை பிடிச்சா என்ன செய்வது என்று கேட்டார்கள். நாடக நடிகர் என்றால் மன்னித்து விட்டு விடுவார் என்று தெரியாமல் திருட்டுத்தனமாக ஒரு மகேந்திரா வேனை எடுத்து வந்து ஊரில் எப்படும் ஆட்டுக்கறியும் செவரொட்டியும் போடுவீங்க என்று நினைத்து வந்தால் காளையாரோல் ஹோட்டலில் திங்க விட்டு அங்கே போனால் ஒரு தோசையாருக்கு எந்திரிச்சு போடான் கோத்தா என்று கேட்டு எல்லாமே போட்டிருக்கடா. எல்லாமே அதில் இருக்கானே. ஏவே உத்தமனும் அவனுக்கு தெரியுதா? தெரியுதுண்ணே. என்னண்ணே கட்டாயிருச்சு? மெதுவா சிவகங்கையில் கேட்குதடா. இல்லை அது ஃபேனு எனக்கா வா, எனக்கு வேணாம் தம்பி. வேர்க்கு தான் மாட்டுக்கு வீரம் கூடும். ஹலோ சரி ஹலோ கை கட்டி நின்றதுக்கு ஒரு சண்டை. நீ எப்படி கை கட்டலாம்? அப்போ என்னைய பார்த்தா நக்கலாக தெரியுதா? என் கையை சோப்புக்குள்ளே விட்டேன். இது ஒரு பிரச்சனையாடா? ஐயா அந்த 2 வாடியும் கொண்டு போய் எங்களுக்கு தள்ளி விடுங்க. அப்பமேண்ணா அப்பமே தானே. சண்டை ஓட 2 பேரும் இங்கே வாங்க வாங்க போய் சீட்டு விளையாண்டு போவான். தாயை கட்டி எடுத்துட்டு வாடா. ஹலோ, தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான கொட்டாய மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். விடுங்க போ. நம்ம விஷயமா அது எங்கே சண்டை ஓடுவிய? எங்களை பார்த்தா கிறுக்கு பையன் மாதிரி தெரியுதா? சண்டை ஓட்டு ஒரு ஊரில் நாடகம் பேச வரும்போது இந்த பள்ளிதம்பம் மலர் மைசெட்டு எங்கள் அண்ணன் சொன்னதுக்காகத்தான் நான் வந்து கூகுள் பேயில் காசை வாங்கிக்கிட்டேன். எந்த ஊருக்கு அப்படி வாங்க மாட்டேன். அன்பாலயத்துக்கு வர சொல்லுவேன். அந்த அன்பாலயத்துக்கு வந்து ஒரு 40 பேர் இருக்கான். நாடகம் பேசிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நம்ம ஊரில் எதுக்கும் பப்புன்னு இது வரும்போது கரைச்சல் பண்ணுவாங்களா? அந்த பெரிய மனுஷன் சொன்னார், அதான் நம்ம ஊரில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அறையில் நின்றுக்குருவாங்கன்றார். எதுவுமே பேச மாட்டேன்னு சொன்னோன்னா நான் வெளியே குதிக்கிறேன். 2 பேர் அடித்து பாஞ்சிட்டாங்க. அப்போ அதே பெரிய ஆளை கூப்பிட்டேன். என்ன சண்டையே வராதுன்னு சொன்னால் 2 பேர் பாயிறாங்கன்ட்டேன். இல்லை இந்த வருஷம்தான் எப்படியோ தப்பு நடந்து போச்சுன்ட்டார். உள்ள ஒரு வெளியூருக்காரு என்னை பார்க்க வந்தவர். அண்ணே எம்கேஆர் அண்ணே, இந்த ஊரில் சண்டையே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாம் சொன்னாங்க. இந்த வருஷமாவது பாஞ்சுக்கிட்டாங்க. போன வருஷம் 3 பேர்த்த வெட்டி விட்டாங்கன்னே. அப்போ எந்த லட்சணத்தில் இருக்கு ஐயா? அமைதி ஐயா. ஒரே விஷயம், நீங்கள் அத்தனை பேருமே என் உறவுகள் தான். நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க. காதூத்து வீடு சடங்கு வீட்டில் கூட அண்டாவை நெளிச்சு சண்டை ஓடு. கோயில் விஷயத்தில் மட்டும் சண்டை ஓடாதீங்க. நல்லா இருப்பியா ஐயா? அப்படி சண்டை ஒரு ஆளுகிட்ட மட்டும் ஒவ்வொரு அறுவல் எடுத்து கொடுவேன், படுத்துக்குருவாங்க. கொலக்காசு ஆகி போடணும். அந்தமான் பாலு அண்ணன் சார்பாக ரூபாய் 501 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கொடுத்த அந்தமான் பாலு அவர்களுக்கு நன்றி. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலூர் அருகாமல் உள்ள பல்லவராயம்பட்டியைச் சேர்ந்த BS செந்தாமரை கண்ணன் அவர்கள் வேலன் வேடன் பரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலணி மின்மையான கோகிலவாணி, கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம், தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனி பாணியை வகுத்து வெற்றி முரசு கொட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த S மங்கையரசி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொண்டையில் வளமாக இருந்தாலும் மண்டையில் மசுறு இல்லாமல். பெரும்பாலும் இந்த நாரதருக்கு பூரா மண்டையில் மசுறு இருக்காது. ஏற்கனவே அப்படித்தான் மசுறு இல்லாத ஒரு ஆள் தான் இன்னைக்கு சாதிச்சாங்க அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. அதுக்கடுத்து சூப்பர் சிங்கருக்கு போறது இங்க வந்திருக்கின்ற நாரதர். வாழ்த்துக்கள்.
என் அன்பு தம்பி வையாபுரியை சேர்ந்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி எங்கு சென்றாலும் அவனுடைய குரல் வளத்தால் மக்கள் மத்தியிலே கரகோஷங்களை வாங்குவான். இங்கேயும் வாங்குவானா? என்னத்தா ஏத்தா நீ வச்சுக்க. சிவந்தரேந்தல் அஜித் குமார் அவங்க அம்மாவா? சரித்தா பத்தியா மயனை விட்டு கொடுக்கல அந்த தாய். நன்றித்தா நன்றித்தா. 40 ரூபா கொடுக்குறேன் என்ன? சரி சரி நாளை பண்ண கொடு, கொரியரில் போட்டு விடு. சரி சின்ன பிரச்சனை. எப்படி நீ கை கட்டி நிற்கலாம்? இந்த கை கட்டினதுக்கு ஊரை கிளப்பிட்டாங்கடா. இன்னும் சில பேர் இந்த அன்னதானத்தில் ரசம் ஊத்துலையும் சண்டை விடுவேன். ரசம் ஓ மச்சானுக்கு மட்டும் ஊத்துறேன், அப்ப நான் இழிச்சா வேணா? சரி சரி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் விடவே மாட்டேன். ஏன் பொழப்பு இது. என்னை நம்பி எத்தனையோ ஜீவன் இருக்கு. உங்க பஞ்சாயத்துக்கு நான் ஆள் இல்லை. எதுல விட்டேன்? வாயில. சரி 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 நல்லா இருக்கு ப்ரோ. பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுகை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்திட மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்டு பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாளு என்ன பொத்த வேணும். ஹோய் செத்தாளு என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்திட மீன் பிடிக்க அப்பனுக்கு தளரோ பத்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினார் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினார் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. வெறுந்தரவில் போல படுத்து கிடந்தார் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. ஈரச்செல காயும் போல் வாழவில்லா தெரியும். இத்து போன சேலைக்கின்னும் சோகக்கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல், ஆத்தா ஒன்றேளே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் கொஞ்சேளானே
பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அண்ணே நான் சொல்லிக்கிட்டுமாண்ணே சொல்லு நல்லா சொல்லு. அண்ணே அன்பாலயத்தில் தான் மக்கள் ஏழை எளிய மக்கள்லாம் வாழ வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க. எங்களை மாதிரி கலைஞர்களையும் அண்ணே வாழ வைக்கிறாருன்னு இந்த இடத்துல சொல்கிறேன். அண்ணன் என்ட்ரன்ஸில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் காமெடிக்கு தான் சொன்னார் நினைக்காதீங்க. உண்மையாலுமே நான் ஒரு பூக்கடை வியாபாரி, அவர் கோயில் பூசாரி, இவர் ஒரு இரும்பு கம்பெனியில் வேலை பார்த்தவர், இந்த விருது வாசிக்கிறவர். நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்களுக்கும் நாடகம் கொடுத்து எங்களையும் வாழ வைக்கிறாருன்னா அண்ணன் ராதாண்ணன் தான். சிவந்திரேந்தல் சந்திரசேகர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அன்பு உறவுகளுக்கு நன்றி. அன்பு தம்பி மணிகண்டன் சொன்னார், சாதாரண ஒரு பூக்கட்டுற தொழில் செய்யக்கூடிய கிடையாது, நீதான் பெரியவன். எப்படின்னா இந்த சிவந்திரந்த கிராமத்தில் இந்த முனீஸ்வரையும் ஐயனாரும் இன்னைக்கு கழுத்தில் பூ சொலிக்குதுன்னா, மாலை சொலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ தானடா. சந்தோஷம். நீ தான்டா பெரிய ஆள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன், பாசத்துக்குரிய எனது பாச உறவு அன்பு அண்ணன், உண்மையிலே திறமையானவர். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த பேரான ஆளுகளை மட்டும் இன்னும் தமிழகம் பின்னாடியே போயிட்டு கிடையாது. திறமை உள்ள கலைஞர்களும் இங்கே இருக்கிறாருன்னு இந்த முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. என்னையை பொறுத்தளவு கஷ்டப்படக்கூடிய கலைஞன் 10 பேர்த்தை இன்னைக்கு சிவந்திரந்த இந்த கிராமம் வாழ வைத்து கொண்டிருக்குது. உங்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த கே செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். எத்தனை பாட்டு யார் யார் என்ன பாட்டு பாடினாலும் வாசிக்க தெரிந்த ஆளு தான் மிருதங்கத்துக்கு வர முடியும். நீ பாட்டுக்கு 1/2 மணி நேரம் ரப்பு ரப்புன்னு போட்டு அடித்து ஊரில் 4 பேர் எந்திரிச்சு ஏய் வாதுமையா என்னத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லும் போது உன் மனசு வேதனைப்படும் பாரு. அதை செய்யாமல் திறமை இருக்கு என்று காமித்த இந்த கலைஞரை நான் வழங்குறேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். இந்த வயதிலையும் அவரால் சரியாக நடக்க முடியாது. ஆனால் இப்படி போன்ற கலைஞர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தாரையும் நான் பாதம் தொட்டு வணங்குவேன். ஏன்னா நான் அப்படி உள்ளவங்களுக்கு தான் வாழ்க்கையும் கொடுப்பேன், வளர்த்தும் விடுவேன். அன்புறவுகளை ஐயா, அந்த வயசுலையும் நான் நாடகத்திலே இந்த ஆல்ரவுண்டை வாட்சி தான் என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்கிறேன் பாரு இந்த தமிழன். நீ எம்கேஆரோட பெரிய ஆளியா, வாழ்த்துக்கள் வாழ்த்து. ஆனால் மேடைக்கு வந்துட்டு நான் கிருத்திரம் பிடிச்சேன், அவனுக்கு தெரியும். எல்லா ஆல்ரவுண்டுக்காரன் நான் பேர் சொல்லும் போது வாசிப்பாங்க. பாட்டு பாடுவீங்களா? பாட சொல்ல வர என்னண்ணே பாவம்ண்ணே, அவருக்கு என்னண்ணே தெரியும், அவர் போய் பாட சொல்கிறீங்க. தம்பி
ஆடு மாடு விவசாயம் பார்க்குற எல்லாருமே அப்படி பாடுவாங்கடா. சம்சாரி வீட்டில் பிறந்துட்டு பாடத்தெல்லாம் சொல்லலாமா? எனக்கு தேவை ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வாசி. அப்படி இல்லைன்னா ஒரு 1000 ரூபா தரேன், நீ பசியேறி புதுக்கோட்டை போச்சு. பாவம் என்னண்ணே பாவம் தான்டா, திறமை வளர்க்கணும்டா. ஐயா தம்பி சின்ன வயசுல எங்க ஐயா கோடாங்கி என்னை அப்படித்தான் நீச்சல் தெரியாதுன்னு பயந்தேன். கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டோன்னே மேலே ஏறி வந்து இப்படி இப்படி அடிச்சு இதாண்டா நீச்சல் சொல்லி கொடுத்தாரு எங்க ஐயா. அந்த மாதிரி நீ பாடணும், பாடு. ஊரில் காட்டி கொடுத்துருவேன், ஒழுங்கா பாடு. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் எங்கள் புதுகையை சேர்ந்த ஆறுமுக அவர்கள் ஆல்ரவுண்டை இசைத்து பாடுவார்கள். ஊர்ல காட்டி கொடுத்துட்டே பாடிடு. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி வாசலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது, ஏது மணக்குது, நேர்மையான ஊதுபத்தி அங்கே மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்போ சரணம் சாமியே சரணம் சரணம் ஐயப்போ. அப்படித்தாண்டா பயத்தை காட்டணும். நாய் கடிச்சு போகணும் பயந்துட்டே போனது நாய் கடிக்கும். கலை பாப்பம்படான்னு சொன்னா நம்மளை மிரண்டு ஒரு விட்டையை போட்டு ஓடிடும். இந்த விருதக்காரன் திருந்தவே மாட்டேன். நான் எவ்வளோ அமலம் கிழமை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நீ வெத்தலையா கிளற்று வெள்ளாடு மண்டது மாதிரி. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற பெரிய ஐயனார் கோயில், முனீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் பெரிய பூசாரி நம்ம புதுக்கோட்டை அருகாமுள்ள பூவரசுகுடியை சேர்ந்த எஸ் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். இதுக்கு தானே போன மேடையில் உன்னை மோத்தாங்கமான வந்தீங்க. நீ என் பங்காளியா இல்லை துறவியா? ஏன் நரம்பு தலைச்சி வந்த மாதிரி இப்படி ஏன் போட்ட? போடவே கூடாது. ஏன்னா இரும்பு தேஞ்சி வச்சுன்னா இன்கம் டேக்ஸ் வருவாங்க. ஐயோ இது அதிகம். இந்த போய் வாம பண்ணு போ. சாமியை அழைக்க போறேன். இங்க இருக்க பட்டி தொட்டி வாங்குது பேதாமா, மலரு மைசன் பள்ளிதம் வசந்த ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு மலரு மைசன் இதுதாமா. பட்டி தொட்டி வாங்குது பேதாமா, நீங்க வாழ்க வாழ்க ஆண்டு வாழ்க, நீங்க வளர்க வளர்க பல்லாண்டு வளர்க. மலர மைசட்டுமா ஒளினா அப்படி அமைக்கணும். நீங்கள் எந்த சுப காரியமாக இருந்தாலும் மலர் ஆடியோஸ் பள்ளிதம்பம் எங்கள் அண்ணனை நாடுங்க. அவர் நாடகம் பேசுகிறதுக்காக நான் சொல்லலை. அவர் பேசாட்டாலும் எம்கேஆர் வேணும்னு இந்த ஊருக்கார ஒத்த காலம் நின்றுப்பிய. ஆனால் நான் வாங்கக்கூடிய பேரெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தான் சேரும். நல்ல மனிதர். சடங்கு வீட்டுக்கெல்லாம் போடும்போது கம்மியாக வாங்கு. போட்டோ எடுக்கவே இல்லைண்ணே, தள்ளியே போட்டுக்கிட்டு அங்கிட்டு போயிரு. போட்டோ எடுத்துருச்சு அப்போ எங்கள் அண்ணன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 கொடுத்த மலர் ஆடியோஸ் உரிமையாளர் எங்கள் அண்ணன் என் சின்னையா அவங்களுக்கு அவர் பணிபுரியக்கூடிய அன்பு தம்பிகள்லாம் பாசமானவங்க. அவங்க அண்ணன் இங்கே இருந்துக்கிட்டே நான் மைசெட்டை பார்த்துக்கிறேன், எம்கேஆரை சாப்பிட வச்சு கூட்டு வாடான்னு அங்கே இரு தங்கங்களை அனுப்பிய எங்கள் அண்ணன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். நன்றி. இந்த பாசம்லாம் வராது. கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் காசு இருக்கான். கொடுக்குன்ற ஒரு எண்ணம் வேண்டும். அதிலே மலர் மை செட் பள்ளிதம்பு மிகச்சிறப்பான செட்டு. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணன். எனக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா அந்த மை செட்டை எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே இருப்பேன். பிடிக்காத மை செட்டை காலைல காசு ஊட்டி போட்டுருவேன். நேற்று மைத்தை பிடுங்கினேன். மை செட்டு கிடையாதுடா, அவன் தாண்டா மைக்கவே செட் பண்ணுறவன். மண்டே ஒழுங்கா வெட்டு. வாடா இங்கே வாடா. என்ன பேர் சொன்னேன்? அவன் யாரு? மயனா? வாடா சிங்கம். என்ன சொன்ன? இரு பயப்படாத. பள்ளிதம்பம் ஜான் எக்ஸ் ஆர்மி ராணுவ வீரர் சார்பாக ரூபாய் 201. வாழ்த்துக்கள்.
வெக்கப்படக்கூடாதுடா. எதுக்கு இங்கே கூப்பிட்றேன்னா மேடை அனுபவம் வேணும். அதுக்கப்புறம் நீ படிச்சு இன்னொரு ஆள்கிட்ட போய் கை கட்டி நின்று கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்குறத விட மலர் மை செட்டு அப்பாவுக்கு அப்புறம் நீ பண்றா போதும்டா. எந்த மயிர்கிட்ட போய் நம்ம கை கட்டி நிற்கணும்? வீடியோ போய் எடுக்கிறேன் பாரு. எதில் விட்டு வாயில இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ, இவன் திருந்தவே மாட்டேன். கொட்டகை அமைப்பு ராசு புலியடி தம்பம். அடா பாரு, மை செட்டு பள்ளி தம்பம், கொட்டகை புலியடி தம்பம். இப்போ கொட்டகைக்காரர் பூரா செலவு மிச்சான். பிரிக்காமல் போட்டால் பயந்துக்கிட்டே கிடப்பாங்க. கரையாக மேய்ஞ்சிருமோ, மழை பெஞ்சா இத்து போயிருமோ. இப்போ பாரு, ஒரு வருஷம் பிரிக்காமல் இருந்தாலும் அப்படியே கிடக்கு இரும்பு. ஆனால் ஒரு பாத்ரூம் உள்ளே கட்டியிருக்கோம். மருதமணிக்கு லூசு மோசன் யாருக்குமே தெரியும். இன்றைய மருதமணியை மட்டும் வந்து பண்ண சொல்லுவோம். அப்போ நான் இல்லைன்னா மருதமணி அணுவா செய்யாது. அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா போகிற மாடு ஏறு நல்லா போனாத்தான் பின்னத்தி ஏறு வரும். இந்த மேடைன்றது எல்லாரும் வந்து நிற்க முடியாது. சரியா? நன்றி. ஒரு கலைஞனை வளர்த்து விடணும்னா அதோட நிறுத்திக்கிறோம். ஊயின்ட்டுனா மருதமணியை மட்டும் பண்ண சொல்லி பார்ப்போம். 1 மணி நேரம் நின்றுட்டா நான் 1 லட்சம் தர்றேன். நிற்க முடியாது. காரணம் எம்கேஆர். அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. சரிதான முருகா? ஹலோ, வேளாங்குளத்தை சார்ந்த பி மகேந்திரன் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக இந்த 501 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். நன்றி நன்றி. இன்னும் ஒரு 10 பேர் வாங்கிட்டு பூரா அங்கங்கே ஆள் போட்டிருப்பேன். சும்மா கிடையாது. இவருக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு மட்டும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு. பூரா என் நண்பர் தான், பெரிய அமைப்பாளர் எங்கள் அண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே. அதுக்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் இளைஞர் நற்பணி மன்றம் சிவந்தரேந்தல். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் சின்னையா மலர் ஆடியோஸ் உரிமையாளர் பள்ளி தம்பம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என் வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெத்ததாய்க்கு மிஞ்சி யாரும் கிடையாது என்ற சொல்லுக்கேற்ப எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் உறவுகள் இல்லை என்று எம்கேஆரை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியாத நாடக கலையும் அன்புமிக்க என் தமிழில் இருக்கு வரை எம்கேஆர் ஒரு நாள் ஓய மாட்டேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ராதா அண்ணே, தங்க ராதா அண்ணே, தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. ஒரு மலை கோமண துணியோடு, கோமண துணியோடு பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி. படைத்த பிரம்மனையே, படைத்த பிரம்மனையே, உன் படைப்பு சரியில்லைன்னு, படைப்பு சரியில்லைன்னு மண்டையிலே மசுரை நீக்கிக்கிட்டு டங்குன்னு கொட்டி, மண்டையில மசுரை நீக்கிக்கிட்டு நறுக்குன்னு கொட்டி, சிறையில் அடைச்ச முருகன் சாமி, சிறையில் அடைத்த முருகன் சாமி சாமி. தள்ளாத வயதினிலே, தள்ளாத வயதினிலே பசியாய் இருக்குன்னு, பசியாய் இருக்குன்னு அம்பப்பழத்தை பிறக்கி தின்ற அபை கிளவியிடும். அறிதல்ல நாளையிலிருந்து நீ என்ன மாட்டு காய் அடிக்க போ. காய் பெருசா இருக்குமே. சுட்டவள வேணுமா, சுட்டப்பழம் வேண்டுமோ. இது நக்கல் மயிறு தானே. சுடாத பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா. முடிச்சிட்டேன் வாய்ப்பாடு என்று அவை கிளவியிடம் விவாதம் செய்த சுப்பிரமணிய சாமி. ஏ சுப்பிரமணிய சாமி சாமி, பழனி மலைய விட்டுவாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டுவாப்பா அப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. இலவாசி எல்லாம் தயாரி போச்சுப்பா,
அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவே கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சே பாரு நெஞ்சில்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாவு 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 டா டாவுலாட்டி டையடா டாவு 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 டா டாவுலாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில இருந்து கோலம் ஓடுகையில் காதுல சவுண்டு கேட்டு நான் எழுதண்டா எழுந்து பார்க்கையில் ஜன்னல திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு 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 டா டாவுலாட்டி டையடா டாவு 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 டா டாவுலாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் கல்லச வாங்கி தக்க பகவான் கடையில் கட்பீஸ் வாங்கி தக்க கண்ணிலால படுத்து ஜாக்கெட்டு தைச்சது தேவி தேட்டரில் கதை போட்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு 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 டா டாவுலாட்டி டையடா டாவு 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 டா டாவுலாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவே கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்ச பாரு நெஞ்சில்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாவு 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 டா டாவுலாட்டி டையடா 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 அப்புறம் வர்றேன். பெட்டிக்கார அண்ணே என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா தங்கச்சி. அதுதான் வேணுங்கிறது. சில பேர் அண்ணன் சொன்னா என்ன தெரியுமா பண்றாங்க? என்ன பண்றாங்க? மச்சான்னு கூப்பிடு இல்லனா மாமான்னு கூப்பிடுன்னு சொல்றாங்க. என்ன அப்பலாம் கூப்பிடாத
ஏன் அண்ணனா கூப்பிடு. அப்படித்தான் நான் உன்னை கூப்பிடுவேன். நீ ஏன் சொன்னாலும் உன்னை மச்சானுக்கு கூட மனசு வராது. அப்படி சொல்ல மாட்டேன், என்னைய பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அது அத்தா ஐயோ அப்பா நல்லா இருக்கேன். அப்புறம் மிருதங்கார அண்ணே பாருங்க ஒரு மூஞ்சிய பால் வடிகிற மூஞ்சிங்க. எந்த மூஞ்சி? அந்த மூஞ்சி தான். கொஞ்சோண்டு பால் எண்ணெய் ஊத்தி பாருங்க. ஏன் தலையில ஊத்துறியா? வலிக்கிட்டு வந்துரும். அந்த மாதிரி பால் வடிகிற மூஞ்சிங்க ஒரு மூஞ்சி. அண்ணனோடக்கார அண்ணே என்ன சிரிக்க? அவர் மண்டையெல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு சிரிப்பு கண்காட்சியா இருக்குதா? ஏன் நீ ஏதாவது பேசு, மண்டைய பத்தி பேசுறனா? அப்புறம் ஆரோடுக்கார அண்ணே சௌக்கியமா இருக்கீங்களா? அத்தாடி எம்புட்டு அறிவா பேசுறாரு பாருங்க. எங்க கூட தானே சாப்பிட்டீங்க 4 இட்லி. நான் 4 இட்லி சாப்பிட்டேன். இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் சாப்பிடலாம். அப்புறம் தலைக்கார தாத்தா அவர் யார் சைடுல நிக்கிறாரே பிள்ளை பிடிக்க மாதிரி? எதுக்கு சோறு எடுத்து போக மாட்டாங்க. மைசூர்கார மச்சான் என்ன என்ன அழகான பிள்ளை வந்து நிக்கிறேன், கண்டுக்காம இருக்க. என்ன என்ன மச்சே மச்சே எங்க நல்லா இருக்கேங்க மச்சே, நல்லா இருக்கேன் மச்சே. சொல்லணும் என் ஒசரத பேனே இருக்குது. அது இப்படி கொண்டு வந்து வச்சேன்னா உன்னை தெரியுமா எனக்கு? கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்ன யார் ஏங்க இங்க பாருங்க, நிறுத்துங்க உங்க பாட்டை முதல்ல. ஓ எப்ப எந்த பாட்டு பாடணும் தெரியல. ஒரு டான்ஸ்கார அப்பல வந்தா என்ன பாட்டு பாடணும் இப்ப? உனக்கு வீட்டுல கஞ்சி ஊத்தாம போட்டுருந்தா இந்த பாட்டு பாட மாட்டேன். வேலை வேலைக்கு சாப்பிட்றனால உனக்கு இந்த பாட்டு வரும், இன்னொரு பாட்டு வரும். என்ன சொன்னப்ப மனோரமா வளர்த்திக்கிறியா நீனு? அத்தாடி ஐயா, அவருக்கு மிருதங்காருக்கு ஒரே செட்டா இருக்கும் போல இருக்குது. ஒரே செட்டா இருக்கும் போல எங்க அவருக்கும். அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆத்தா ஒன்னேதாங்க. பாட்டி நல்லா இருக்கியா பாட்டி? அப்படி சொல்லு. அப்புறம் அண்ணே நம்ம மொத்தமா 4 ஆட்டமா தான் ஆடணுமா அப்படின்னு இருக்கணும். போடுவோமா? பசமுள்ள பாண்டியரு பசமுள்ள பாண்டியரு
நீ ஒரு ஆளாவது விசில் தட்டு. எங்க ஒரு ஆள் கை தட்ட சொன்ன அழகானா? ஆமா. ஆனா நீங்க நெசமா உங்க பார்வையே அப்படித்தானா? பயமா இருக்குனே நீங்க பார்க்கும்போது. என்ன நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு. உங்ககிட்ட அழகா இருக்கேன்னு பார்க்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. சாமி வெக்கப்படாத, வெக்கப்படக்கூடாது. அண்ணனுக்கு வெக்கமாக வருது இல்லை, நீ வெக்கப்படப்பட. மானங்கட்ட உறவா இருக்குது. நீ தங்கச்சியை பார்த்து நல்லா இருக்கிறேன்னு சொல்றது, அதை பார்த்து நான் வெக்கப்படுறது, வெக்கத்தை பார்த்து உனக்கு வெக்க வருதுங்கிறியே. அண்ணே படிக்கிற அண்ணே, என்னம்மா? ஒன்று முடிச்சாச்சு, இன்னொன்று போடணும். என்ன போடணும்? என்ன போடணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? பாட்டை போட்டு. ஹலோ எஸ்ஸூஸ் மீ. எஸ்குசுமியா? எஸ்ஸூஸ் மீ. எஸ்ஸூஸ் மீ. நம்ம ஒன்று முடிச்சிட்டோம்னா என்னத்த சொன்னேன்னா, நான் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் சொன்னேன். நானும் அதை தான் சொன்னேன், பாட்டை போடுன்னு. என்ன சத்தமா பேசியா? பாட்டை போடு. 10 இட்லி. 10 இட்லி திங்க. ஆமா, நான் தானே பக்கத்துல உட்கார்ந்ததே. நான் 3 இட்லி வாங்கினேன் வீரமணி பையன் மாதிரி. நீ ஒரு இட்லி எடுத்தீங்கல. வேணுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இல்ல குசும்பெல்லாம் பேசுற நீ. யாருக்கும் தெரியாதுன்னு மைசூர்கார தம்பி வந்து பார்த்துட்டாப்ல. மைசூர்கார மச்சான் எனக்கு அவரு தம்பி இல்ல. எனக்கு தம்பி தானே. உனக்கு எப்படி தம்பி வரும்? எனக்கு மச்சானா உனக்கு மச்சான் தானே வரும். மாப்பிள்ளை வேணாமா? என்னங்க என்னங்க அண்ணே ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. ஊருக்குள்ள என்னை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. ஏன் ஏன் இந்த ஊருக்குள்ள பல கட்டி வைக்கிறாங்க? கோவக்கார மச்சானும் இல்ல, கோவக்கார மச்சானும் இல்ல,